நீங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் பலம் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆவியை கொடுத்திருக்காரு பாருங்க. அன்பும் தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க. என்ன ஆவி கொடுக்கலங்க? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பலமுள்ள ஆவி, தைரியமுள்ள ஆவி, திடப்படுத்துகிற ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவருக்குள்ள இருக்கிற ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர், எனக்குள்ள பயமுள்ள ஆவி வரக்கூடாது, எனக்குள்ள தைரியமுள்ள ஆவி வரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்தை எதிர்க்கும் போது அவனுக்கு என்ன இருந்தது? தைரியம் உள்ள ஆவி. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது சின்ன பையன் தான். கோலியாத்தை எவ்வளவு வளர்த்திருப்பான், பெரிய வளர்த்தியா, ஹைட் 6 அடி 2 அங்குலம். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு பெரிய மனுஷனை தாவீது எதிர்த்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தாவீது கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ண அவனுக்குள்ள இருந்தது மாம்ச பலம் அல்ல, அவனுக்கு இருந்த தேவ பலன். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அவனை பலப்படுத்தினார். ஆமென். அவன் பயத்தோடு யுத்தத்துக்கு போகல, தைரியத்தோடு யுத்தத்துக்கு போகிறான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் கோலியாத்து விழுந்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு எதிராக பல கோலியாத்துகள் எழுப்புவார்கள். குடும்பத்துக்கு எதிராக, நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக கோலியாத்து எழுப்புவார்கள். அந்த கோலியாத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த கோலியாத்தை எதிர்த்து நீக்கி நின்று ஜெயிக்கிற பிள்ளையாய் காணப்படாது. ஆமென். அந்த வல்லமை அப்பாட்ட கேட்கும். ஹல்லேலூயா. எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். தாவீது கோலியாத் எதிர்த்தான். எனக்கு அப்படிப்பட்ட தகப்பனே அந்த கிருபைகளை தாங்க, வல்லமையை தாங்க. யாரெல்லாம் தேவ சமூகத்துல கேட்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவோம். ஆமென். ஆமென்.